ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ மம்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா தொப்புள் கொடி விழுந்தோடனே சில பேருக்கு வந்து தொப்புள் புண்ணு ஆறிடும். சில பேருக்கு பார்த்தோம்னா 1 மந்த் ஆகும், சில பேருக்கு 2 மந்த்ஸ் ஆகும், சில பேருக்கு 3 மந்த்ஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. என் பையனுக்கும் வந்து அந்த மாதிரி தொப்புள் கொடி விழுந்து 2 மந்த்ஸாக வந்து புண்ணே ஆறலை. அதில் புண்ணு, சீலு, ரத்தம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ்னால எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. நானும் டாக்டர் சொன்னபடி மருந்து எல்லாமே வச்சு பார்த்துட்டேன், எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் தான் எல்லோரும் சொன்னாங்க, இந்த பெரியவங்களாம் சொன்னாங்க, இந்த திரிப்பல சூரணம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையை இல்லைன்னா மெடிக்கலில் விற்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பார், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதே மாதிரி திரிப்பல சூரணம் அப்படிங்கிற பொடியை வாங்கி யூஸ் பண்ணேன். செம்ம எஃபெக்டிவாக ரிசல்ட் கிடச்சிச்சுங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். குழந்தையோட தொப்புல வந்து நல்லா ஒரு டெட்டால் வாட்டர் வச்சுட்டு காட்டன் துணியால் நல்லா ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லைட்டாக ஒத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட் டிஷ்யூ வச்சுட்டு அழுத்தி எடுத்துகிட்டு அந்த திரிப்பல சூரணம் பொடி வந்து நல்லா பார்த்தோம்னா நைஸாக இருக்கும். அந்த பொடி வந்து ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணோன்னா என் குழந்தைக்கு பார்த்தோம்னா ஒரு 3-4 டேஸில் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 4 டேஸ் கன்டினியூவாக வச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டேவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே இதை கன்டினியூவாக வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸில் வந்து நல்லாவே சரியாயிடும். நியூ மம்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப பயந்துட்டுருப்போம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த பொடி திரிப்பல சூரணம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் என் பையனுக்கு இல்லை. சித்த மருத்துவத்தில் மோஸ்ட்லி சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. இது என் பையனுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லபடியாக சரியாயிடுச்சு. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.